இது காவியம், இது நாடகம்னா நாடகம் காவியம் இல்லையா? என்ன நாடகமும் காவியம். காவியம் திவிதம் திருஷ்யம் ஸ்ரவ்யஞ்சா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். பார்க்கிற காவியம், கேட்கிற காவியம். பார்க்கிற காவியத்துக்கும் கேட்கிற வாக்கியங்கள் இருக்கும். நாடகங்கிறது பார்க்கிற காவியம். குமார சம்பவம், வாகர்த்தாவு சம்பவத்தோ ரகுவம்சங்கள்லாம் ஸ்ரவ்ய காவியம். ஆனால் பின்னாடி வரவா நீங்கள் காவியம் படிச்சிருக்கல, காவியம் படிச்சிருக்கேன்னு சாகுந்தலம்னா ஓய் சாகுந்தலம் காவியம் தாங்கண்ணே அப்புறம் சொல்லணும். திருஷ்ய காவியம் இருந்தாலும் ஒரு விசேஷத்தை வச்சு காவியம் வேற நாடகம் வேறங்கிற மாதிரி தோன்றது. அதுபோல தான் ஒரு வேதம் படித்து ஒரு சாஸ்திரம் படித்தோன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுக்கும் சேர்த்து தான் சாஸ்திரம்னு பேர். இன்னும் சொல்ல போனால் வேதத்துக்கு தான் முக்கியமான சாஸ்திரம்னு பேர். வேதாத்தியனம் பண்ணவாலாம் சாஸ்திரம்னு போட்டால் கௌரவ கொச்சல்னு நினைக்காதீங்க, வைக்க சொல்கிறேன். அப்படி ஒரு விஷயம். எதை போட்டாலுமே இப்போ நான் கௌரவம் இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் வியாசர் என்ன பண்ணால் 3வது சூத்திரத்தில் எடுத்த உடப்பில் சாஸ்திர யோனித்வாதுன்னா இந்த வியாக்கரணம் தர்க்க சங்கிரகம் இதெல்லாம் அவர்கிட்ட வந்துன்னு சொல்லலை. சாஸ்திரம்னா ரிக்வேதாதிகம். என்ன இது எப்படி இருக்கு? பிரதீபவத் சர்வாவத்யோதி. விளக்கு போட்டு காட்டின மாதிரி எல்லா விஷயங்களையும் காட்டுறது. வர்ணாசிரமாதி கர்ம விதாயகம் சாஸ்திரம் ரிக்வேதாதிகம். தஸ்ய யோனிஹி காரணம் பிரம்ம. பிரம்மமானது முதல்ல வேதங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணி அப்புறம் உலகங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி, உலகங்கள் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேண்டியதாக உள்ளதான ஆகாரம் மாதிரி இருக்கக்கூடிய வேதத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கேன் பர்மனெண்ட்டாக. அதை வச்சு நீங்கள்லாம் பிழைங்கோன்னு சொன்னான்னு நம்ம முதல்லே இருக்கு. எதுக்கு ஆரம்பித்தேன்? இந்த வேதம்ங்கிறது இருக்கே சாஸ்திரமும் அதுதான். அந்த வேதத்தை 2ஆக பிரிச்சிருக்கார். மந்திர ரூபா பிராமண ரூபஸ்ச. மந்திரமாக தேவதைகளை குறித்து ஸ்தோத்திரமாகவோ அல்லது வேறு விதமான கதைகளாகவோ வருண சொல்லப்பட்டிருக்கிற இடத்துக்கு மந்திரம்னு பேர். பின்னாடி பிராமணன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா அந்த மந்திரங்களை சொல்லி என்ன பண்ணணுங்கிறதோ அல்ல அந்த மந்திரங்களுக்கு என்ன அர்த்தங்கிற வியாக்கியானமோ அதில் இருக்கு. எல்லாம் ஒரே சமயத்தில் வந்தது. இது மாதிரி சொன்னால் என்னாச்சு? இப்போ மந்திரம் தான் முதல்ல வந்து பிராமணம் அப்புறம் வந்தது. என்ன ஒரே சமயத்தில் எல்லாம் எப்படி வர முடியும்னா அது பிரம்மத்தை தான் போய் கேட்கணும். எப்படி வர முடியும்னா எப்படி நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். தாட்ஸ் எல்லாம் ஒரே சமயத்தில் நான் சொல்லும்போது வரிசையாக சொல்ல முடியும். ஆனால் பகவான் கிட்டு எல்லாத்தையும் 4 முகத்தினால 4 வேதத்தை சிருஷ்டி பண்ணாராம். ஆகமத்தை 5வது முகத்தினால் சிருஷ்டி பண்ணாராம். இது சைவாகமத்தில். ஏன்னா அதனால பஞ்சமுகம்ங்கிறான். ஆகமம் வந்து மேல் முகத்துன்னு வந்து அதனால் ஆகமம் வேதத்தோட வசத்தி பேஷா இருக்கட்டும், நமக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. ஆகதம் சிவஸ்ய முகாது கதந்து கிரிஜா முகே தஸ்மாது ஆகமயித்துவங்கிறான். அவர் அதை ஸ்பெஷலாக சொல்லி உடனே வாத்துக்காரி பார்வதி அத்தனை நொற்று பண்ணாலும். இன்னும் வேதத்துலாம் அதிகாரம் கிடையாது ஸ்திரீகளுக்கு, ஆகமத்தில் அதிகாரம் உண்டு. ஆகதம் சிவஸ்ய முகாத் கதந்து கிரிஜா முகே தஸ்மாத் ஆகமயித்துவன்னு அவள் ஒரு வாக்கியம் வச்சிருக்கான். ஆகமஹாங்கிறது வேதத்துக்கும் பேர். ஒவ்வொரு முகத்துலேருந்து பலன்னு வரும்போது மந்திரம் பிராமணம் 2 சேர்ந்து வருது. நாம பிரிக்கிறச்சே மந்திர பிராமணையோர் வேதநாம தேயம்னு ஜெய்மினிக்காரர் என்ன பண்ணார்? ஒவ்வொருத்தருடைய வேதமும் மந்த்ரா போர்ஷன் அண்ட் பிராமணா போர்ஷன். அதுக்கு பேர் பிராமணன். இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்னா இல்லை பிராமணாங்கிறதுக்கு வந்து அங்கே போய் குளறுபடி பண்ண முடியாது. இப்போ வியாக்கரணம் படிக்கிறான் ஒருத்தம். ஆ ஏ ஓ இந்த 3 எழுத்து இருக்கு இல்லையா, இதுக்கு குணம்னு பேருன்னு அவர். அது ஏன் குணஹா, அது ஏன் குணஹான்னு கேட்கக்கூடாது. போய் அது ஏன் குணம்னு கேட்கலாம். அது ஏன் குணஹான்னா வியாக்கரணம் படித்தவாள்லாம் இங்கே ப்ரொஃபஸர்லாம் இருக்கா. அதே குணஹா இங்கே வியாக்கியானம். அது ஏன் குணம்னு கேட்கலாம். அது ஏன் குணம்னு கேட்கக்கூடாது, குணம்னு பேர் அவ்வளோதான். அது ஏங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏவோ 2 எழுத்துக்கு ஏங்குன்னு பேர். இதை நாம் வந்து இதெல்லாம் படிச்சிருக்கோம். நாம் எல்லோரும் வியாக்கரணம் படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருக்கோம்னா அவனே அவர்கிட்ட இன்னைக்கு கடைன்னு ஒரு அடுத்த வேடிக்கையாக சொல்லுவார் அவர். இவனு இல்லைங்க ஏவோங்க இது அவனே அவர்கிட்ட வரண்டி இது ஒன்று தான் இவனுக்கு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற அது சொல்லிச்சு எல்லாருக்கும் ஒரு ஆசை. இவனு இல்லைங்க ஏவோம் ஐயா வரட்ட தண்ண மகன நப ஜபன்ய இது சொன்னாலே வியாக்கரணம் படித்த புண்ணியம். ஜபன்ய கடதசு ஜப. இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு பெரியவர் என்ன பண்ணார், பேச ஆரம்பிச்சோடனே ஐவனு ஃபோனில் சொல்லி நொட்டை பண்ணி வச்சுட்டார். அவருக்கு ஒரு
அதனால அது ஒரு வயசுல எப்போ பேச ஆரம்பிச்சு ஐவனர்களுக்கெல்லாம் பேச்சே. ஏன்னா பாஷைக்கு வியாக்கரணம் ஒன்றும் இல்லையா, அது ஒரு நம்பிக்கை. ஞாபகம் நம்ம ஜபங்க டதேஷ் ஜபக டதேஷ் இந்த பையங்களுக்குலாம் வர அவனே அடுத்துனே வாத்தியார் சொல்கிறார், திருப்பி சொல்கிறோம். கீழே போய் ஹல்லில் போய் முடியும். ஜபங்க டதேஷ் ஜபக டதேஷ் கபச்ச டத்தச்ச டத்தப்பு கபயச டதர் ஹல்ல. இது சம்மிதையாக தான் இருந்ததுங்கிறா. நான் கேட்டுப்பட்ட வரைக்கும் இது கூட இந்த 14 சூத்திரம் மேலே சம்மிதியாக இருந்தேன். மேலே வாக்கியம் சொல்ல முடியாதேங்கிறதுக்காக ஒருத்தர் பிரிச்சான்னு அப்படி ஒரு வியாக்கியானம். இந்த ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறேன்னு நந்திகேஸ்வரர் ஆரம்பிச்சிருக்கார். அது வியாக்கரண சாஸ்திரம் அப்படி வந்திருக்கு. கிட்டன்னு அவர் உடுக்கை அடித்தார். இந்த 14 சூத்திரம் வந்தது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்காது. அப்போ எதுக்காக சொல்ல வரேன், அந்தந்த எழுத்துக்கள் அந்தந்த விஷயங்கள் எல்லாம் அந்த வியாக்கரண சாஸ்திரமானது சொல்றது. இங்கே பதம் பதம் பிரித்து சொல்றதுங்கிறது இருக்கு. பதம் பிரிக்கிறதுனா என்ன வேணும்னா 4 வேதங்களுக்கு பதம் பிரிக்க வேண்டும். பதம் பிரிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஸ்லோகங்கள்லாம் சொன்னாங்க, பதம் பிரிக்க வேண்டாம். ராம உத்யானே தாவதி, ராமன் தோட்டத்தில் ஓடுகிறான். ராமஹா உத்யானே தாவதி பிரிச்சா ஒரு மாதிரி இருக்கும், சேர்த்தா ஒரு மாதிரி இருக்கும். இது பதம் பதமாக சொல்லணும். இதுக்குன்னு பதம் பிரிக்கச்சு ஸ்வரங்கள் கொஞ்சம் மாறும். எல்லா வேதங்கள்லையுமே சேர்த்து சொல்லும்போது ஒரு ஸ்வரம் வரும், பதம் பிரிச்சா ஒரு ஸ்வரம் வரும். சம்மிதா பாகா பத பாகா. மந்திர பாகத்துக்கு தான் இவ்வளவு இருக்கு. பிராமண பாகத்தில் பதம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, பதத்தை பிரித்து சொல்றதுன்னு முன்னாடி இருந்ததா இல்லையான்னு தெரியல. இப்போ பாருங்களேன், பிரம்ம சந்தத் தந்தன்மே ஜென்மதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பிரம்மா சந்தத்தமிது சந்தத்தம் தது மே அடிவிடும். புருஷசூக்தம் உபனிஷத்து பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூர்யः பீஷா உதிதி ஏதி சூர்யः. நாம் நீங்கள் சொல்லிங்கோ பதக்காரா ரிஷிகள் அதுக்கு பதம் பிரித்து சொல்லலை. பதம் இல்லாமல் வாக்கியம் வராதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் பதமாக தனியாக சொல்கிறதுங்கிறது மந்திர பாகத்துக்கு மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் எல்லா வேதத்தையும் சமமாக தான் இருக்கணும். அது இது ரெண்டோட நிறுத்தினுட்டா சாமியாதக்காரன். கிரமம்னா ரைட்டுங்கிறான், ஒருத்தன் அக்கிரமங்கிறான். இந்த வம்புக்கே போலவன். பதாந்தா சாமவேதான்னு விட்டான். அதோட நிறுத்திக்கணும். இந்த ரிக்வேதக்காரால் சுக்லயஜுர்வேதக்காரால் எஜுர்வேதக்காராளுக்கு பல ஆயிரக்கணக்காக வருஷங்களாக சம்மிதாங்கிறது டெக்ஸ்ட் சொல்லியாச்சு. விஸ்வம் விஷ்ணுர்வஹட்காரோ பூத ஹவ்யபவத் பிரபுன்னா சம்மிதா. பதம்னா விஸ்வம் விஷ்ணு வஹட்காரः பூத ஹவ்யபவத் பிரபு. பூத பவ்ய அப்படி கிடையாது, அது வேற. இது பதம் எடுத்தா இப்போ கிரமம்னு ஆரம்பிடாங்க. விஸ்வம் விஷ்ணு விஷ்ணுர்வஷட்காரः வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லி வச்சேன். நமஸ்தே தே ருத்ரமன்யவே நமஸ்தே ருத்ரமன்யவே உத்தோதேஷவே நமः சம்மிதே. நமः தே ருத்ரமன்யவே உத்தோ இதி தே இஷவே நமः. தீர்ந்து போச்சு. 8 வார்த்தை. இதில் ஸ்வரங்கள்லாம் வித்தியாசம் வருது, பதஞ்சம் வரும். ஏன் சம்மிதையாக சொல்கிறத விட பதமாக எதுக்காக நீங்கள் தனியாக நோட்டு பண்ணீங்கன்னா, எங்களுக்கு மெமரி எல்லாம் எல்லாத்தையும் வரணுங்கிறதுக்காக அப்படி தான் பண்ணுவோம். அதை நோட்டு பண்ணி க்ளீனாக அது 10 தடவைனே இதுக்கு 5 தடவை சொன்னால் தான் சரியாக வரும். அது இத்திகாரணம் உண்டுங்கிறார், ஒருத்தர் ஐத்திகாரணம் இல்லைங்கிறார், ஒருத்தர் வேஷ்டம் உண்டுங்கிறார், ஒருத்தர் இல்லைங்கிறார். பிரஜேதி பிரஜான்னு வரும். பிரஜான்னு சொல்லக்கூடாது, பிரஜேதி பிரஜா வேஷனம். அதெல்லாம் பாபா தீர்மானம் அளிச்சிருக்கா. இது பதமாயிடுச்சு. இதில் என்னடா விசேஷம்னு கேட்டால், சம்மித பாராயணம் பண்ணால் என்ன பலன் வருதுன்னு சொல்லியிருக்காளோ அதுபோல் 2 பங்கு பதமாக பாராயணம் பண்ணால் பலன் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காரு. டைம் 2 பங்கு ஆகுது, 1.25 பங்கு தான் ஆகும். அதனால் லாபம் கொஞ்சம் கூட. அது எல்லாமே கணக்கு வைக்கிற லாபம். இந்த பேங்கில் போட்டால் 7%, சீனியராக இருந்தால் 7.5, அந்த பேங்கில் போட்டால் 8 8.5ன்னா 8.5 போடும். கொசுறு கொஞ்சம் கூட வந்தால் நமக்கு நல்லது தானே. அதனால் பதப்பாட்டத்துக்கு ஒரு தனி உண்டு. பதத்தையே தனியாக சொல்கிறதுன்னு ஒரு சொல்லின்றதுனால தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. இல்லைன்னா பதமாக பிரிச்சா வராது. இதில் ஒரு கஷ்டம் என்ன தெரியுமோ இல்லையோ, வைதிகத்தில் பெரிய மந்திரங்கள்லாம் பதம் பிரிச்சேன்னு ஒற்று பண்ணிடுறாள் வாத்தியார்கள். இவாளுக்கு சேர்த்து சொல்லுங்கன்னா வராதுங்க. இந்த எஜமான சொல்லே வருவார், வரிசை சொல்லே வருவார். என்ன சுக்லாம்பரதரம் விஷ்ணு இதுலேருந்து பிரித்து சொல்லிட்டாரா, அவன் சொல்லி முடிச்சிருப்பான். ஷாஸ்டில் நான் பதமாக சொல்லித்தான் எனக்கு மேலே ஓடும்ட்டார். அப்படி ஒரு கஷ்டங்கள் வரலாம். நொற்றுவில் ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெடுதல். பதமாக சொல்லிட வேண்டியது.
இதுக்கப்புறம் இது 2 பங்கு பலன்டா பதபாராயணத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னு தெரிந்து வச்சா பதபாராயணம் ஒருத்தர் வைக்கிறது இல்லை, வச்சாலும் நல்லதுதான், ஒன்று தப்பு கிடையாது. பதபாராயணம் பண்ணலைன்னா பதம் மட்டும் தனியாக சொல்லணும். பல வைதிகளுக்கே இப்போ ஞாபகம் வருதில்லை, கிரமமாக ஞாபகம் வரும், ஜடையா ஞாபகம் வரும், கனமாக ஞாபகம் வருமே ஒழிய இந்த பிரிச்சா அவ்வளவு தூரம் டக்குன்னு கிட்டுக்கிட்டுன்னு ஓடாது. நான் தெரிஞ்ச ஏன்னா பதபாராயணத்தை இன்னும் வைக்க சொல்லி ஆரம்பிக்கலான்னு நான் இப்போ அதுக்காக சொல்லி வச்சேன். படத்தில் பதபாராயணம் தான் வரட்டும், கிரமபாராயணம் இருக்கு. நமஹா தே ருத்ராமண்யவே உதோ இது தேஷவே நமஹா நமஹா தே அஸ்தோ சன்மனே பாகுபியாமிது பாகு சொல்லி பாருங்க, வராது. மூலம் நுட்டுவா இருக்கும். பதம் பிரித்து 10 தரம் வாயில் ஓடலைன்னா கிட்டுக்கிட்டுக்கிட்டுன்னு ஒன்று வரவே வர எல்லாத்துக்கும் சொல்லி ஆகணும். ராஜா சாமே பிரசவகிதி பிராசவா சாமே பிரேதரிதி பிராயிதி சாமே பிரசித்தரிதி பிராசிதி சாமே தீதி சாமே கிருது சாமே ஸ்வரஹா சாமே ஸ்லோகா சாமே சாவா. என்னங்கன்னார் 2 பங்கு பலன் வேணும் சார். ராஜஹான்னா 2 அன்னம் வேணும்னு அர்த்தம். பதம் நம்ம சாப்பிட்றதுக்கு 2 வயிறு வேணும். கிரண்யம் சாமே அயஹா சாமே சீசம் சாமே. சீசம்னா அது ஒரு விதமான லோகம், அலுமினியம் போன்றதான தகடுகளுக்கு சீசம்னு பேர். சீசம்னா பைத்தியம்னு பேரிங்க. நீள ஒவ்வொரு அனுவாதத்தில் ஒவ்வொரு விதமான தானியங்கள், ஒவ்வொரு விதமான மெட்டல்ஸு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு வித்மஹா சாமே பலிஹி சாமே வேதிஹி சாமே சொல்ல அக்னிஹி சாமே. அது சிரமம். அதனால என்ன சொல்றேன்னு என்னென்ன தேவையோ வரிசையா இதுதான் நோட்டு பண்ணும். பதமாக நோட்டு பண்ணியாச்சு. இது ஒரு நிமிஷம் நின்று போச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா இந்த பின்னல் பின்னுற மாதிரி 1 2 2 3 3 4 4 5 5 6ன்னு பதம் படி. நமஹா தேர்கா நமஸ்தே தே ருத்ர ருத்ர மன்யவே மன்யவ உதோ உதோ இது உதோ இத்துதோ தைஷவே. இது ஒரு 5 தரம் வாத்தியாட்ட உட்காந்து மண்ணாடினா தான் வரும். ஆனால் இந்த ஊரில் ருத்ர கிரமம் சொல்கிறதுங்கிறது 200 300 லௌகிக்கால் பிரதோஷத்தில் போய் கபாலி கோவிலில் ருத்ரகம பாராயணம் ஒரு கோஷ்டி போகும், ருத்ர மூல பாராயணம் ஒரு கோஷ்டி போகும். அப்போ அவளுக்கு ஒரு தரம் தான் பலன், இவாளுக்கு 4 பலன் எல்லாத்தையும் சேர்த்து பகவான் கபாலீஸ்வரர் கொடுத்துட்றான்னு வச்சோங்களேன். 4 பங்கு பலன் சொல்லிருக்காரு. கிரமேச்சித சதுர்குணம் சம்மிதா பாடமாத்திரேன எத்பலம் புரோச்சியதே புதை பதேது திகுணம் வித்யாத் கிரமேத்து சதுர்குணம். அந்த நடுவரி இப்போ விட்டுடுறேன், வர்ணக்கிரமங்கிறது அப்புறம் பேசுவோம். ஜடை பாராயணம்னா என்னன்னா 1 2 2 1 1 2 2 3 3 2 2 3 ஒரு தடவை இப்படி சொல்லி, ஒரு தடவை தலைகளை சொல்லி, ஒரு தடவை நேரம் சொல்லணும். நமஸ்தே தே நமஹா நமஸ்தே இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னா அதுக்கு என்ன அது? நமஸ்தே தே நமோ நமஸ்தே தே ருத்ர ருத்ரதே தே ருத்ரார்த்த மன்யவே மன்யவே ருத்ரோத்ர மன்யவே மன்யோ உதோ உதோ மன்யவே மன்யோ உதோன்னு கட்டன்னு போகணும். போனா என்னடான்னா ஜடா பாராயணம்னா இது மாதிரி சம்மிதையை பூரா பாராயணம் பண்ணி முடிச்சா என்னடான்னார் 1000 சம்மித பலன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் பெரியவா எல்லா இடத்துலையும் ஜடா பாராயணம் வைங்கோ ஜடா பாராயணம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஜட்டை கனம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் அதுலேயே அநேகமாக வண்டி ஓடும். இவ்வளோ பேர் ஜட பாராயணம் வைக்கிறா. தினம் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்கிறா. ஒரு 12 நாளில் ஏன் சம்மிதை பூரா சொல்லி முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பண்ணான்னு வச்சோங்களேன். ஜடா பாராயணம் வைக்கிறா. நிறைய குடும்பங்கிறா. ஏன்னா இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒழிச்சா அந்த சவுண்ட் வைப்ரேஷனுக்கு தனியான எஃபெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சதுனால என்ன ஆகுதுன்னா 1000 பங்கு பலன் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் உச்சாரணத்துக்கு 4 பங்கோ 5 பங்கோ தான் டைம் தேவை. அவ்வளோ டக்குன்னு ஏறி போச்சு. விலை டக்குன்னு ஏற்படும். தங்கம் எப்படி ஏறுறது? ஜடாவல்லவர்னு பேர். இந்த காலத்தில் ஜடை வரைக்கும் படித்தாங்கன்னா ஃப்ரீயா ஜடாவல்லவர்னு ஒரு 4-5 கிராமம் மெட்ராஸ்லேயே 5-6 பேர் தான் இருந்தான். இப்போ ஜடையை தாண்டி கனம் கொப்பளிக்கிற ஆட்கள் மெட்ராஸில் 100 பேர் இருக்கா. மெட்ராஸில் இன்னைக்கு எந்த இடத்தை தட்டாலும் சொப்பனத்தில் கேட்டாலும் கனாந்த நொற்றுவா சொல்கிறதான யங்ஸ்டர்ஸ் இருக்கான்னா நம்ம பெரியவாளை நினச்சோம். பெரியவா அப்படி பண்ணி 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 முன்ன ஒரு 40-50 வருஷம் முன்னாடி பார்த்தேன்னா வயசான கனபாடி சில பேர் இருப்பா. அப்படியே வருவா. அது என்னன்னா ரொம்ப ரேருது. தினம் தெரிஞ்சவே கிடையாது. தினம் வரைக்கும் யாரும் தினோட ஹை வரைக்கும் ஒன்றும் இல்லை. திண்டாடி தருவுங்கிறது இப்போ என்னவோ தெரியல. அது என்ன ஆச்சரியம்னா கணங்கள் நிறைய இருக்கு. இந்த ஜடைங்கிறதுக்கு 1000 பலன் சொல்லியாச்சா. இது சொன்னதுனாலேயே கணத்துக்கு இதை விட 10,000 பங்கு பலன் வச்சோம். இந்த கணம்னா என்ன பண்ணணும்னா 1 2 2 1 1 2 3ன்னு போகணும். மறுபடியும் என்ன பண்ணணும்?
3 2 1 1 2 3 இதையே சொல்றேனே கூடாது. அப்போ நமஸ்தே தே நமஹ, நமஸ்தே ருத்ரா ருத்ரதே நமஹ, நமஸ்தே ருத்ரா இதான். ஆனால் இப்படி சொல்ல முடியுமோ? நமஸ்தே தே நமோ, நமஸ்தே ருத்ர ருத்ரதே நமோ, நமஸ்தே ருத்ரா தே ருத்ர ருத்ரதே தே ருத்ர மன்யவே ருத்ரதே தே ருத்ர மன்யவே ருத்ர மன்யவே மன்யவே ருத்ர ருத்ர மன்யவ உதோ உதோ மன்யவே ருத்ர ருத்ர மன்யவ. இதை இப்படி நோட்டு பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சமிதியா நோட்டு பண்ணுறான், பதமா நோட்டு பண்ணுறான், கிரமமா நோட்டு பண்ணுறான், ஜடையா நோட்டு பண்ணுறான், கனவா நோட்டு